ஹாய் கை ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மார்னிங் வந்து அதாவது நைட்டு 12 o'clock பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சீசன் 34 எலைட் பாஸுக்கான ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீ ஆர்டரை பற்றி மார்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸோடைய ப்ரீ ஆர்டரை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. அந்த ப்ரீ ஆர்டரில் வந்து நமக்கு என்ன ரிவார்டு தராங்க, அந்த ரிவார்டு வந்து ஒருத்தலையா. அது மட்டும் இல்லாமல் சீசன் 34 எலைட் பாஸ் பற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் வந்து ஒருத்தலையா, அதில் வந்து நமக்கு எமௌண்ட் வருதா, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் தென் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ரிவார்டுக்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள வந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் உடைய ப்ரீ ஆர்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து 28 அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் உடைய ப்ரீ ஆர்டர் ரிவார்டு வந்து நமக்கு கேமில் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னைக்கு வந்து 26th பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர். எலைட் பாஸ் ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒண்டர்ஸ் சொல்லிட்டு வேற லெவலான ஒரு நேம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த எலைட் பாஸோட ப்ரீ ஆர்டர் ரிவார்டு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேப் மாதிரி வந்து டீ பார்ட்டி ஹேட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கேப் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் பண்டில் மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு கிடைக்காது. ப்ரீ ஆர்டர் பண்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹெல்மெட் மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸே வந்து எப்படி இருக்கு, அதுல என்னென்ன ரிவார்டு வந்து வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஏதோ டீ பார்ட்டி ஹிட்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஆர்டர் பண்றதுலயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1000 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் வந்து நமக்கு எலைட் பாஸ்ல போயிடுச்சுன்னா ரிமைனிங் 400 டைமண்ட்ஸ் ரிமைனிங் 500 டைமண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த கேப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தா இருக்க மாதிரி தோணல. இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு பை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து நம்ம யூஸ் பண்றப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் மேல் பண்டல் பார்த்தீங்கன்னா இதுதான். பண்டல் வந்து ரொம்ப ஒர்த்தா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ மெஜிஷியன் டிசைன்ல பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவலாக தான் இருக்கு. அதை விட வந்து ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு. அதுக்கு மேலே இருக்க அந்த ஃப்ளவர் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலைட் பாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணி அந்த ப்ரீ ஆர்டர் ரிவார்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரீ ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக கேட்குறாங்க. 999 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வரும்னு பார்த்தோம். மொக்கையா வந்து இந்தாடா எடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு 1000 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒருத்தான ஹெல்மெட்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எட்டுலேயே விழும். ஏன்னா அவ்வளோ பெருசாக வந்து இந்த கேப் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஆர்டர் ரிவார்டு வந்து ரொம்பலாம் வந்து ஒருத்தான ரிவார்டு வந்து கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து வேணும், உங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம், நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு வாங்கி காமிச்சிட்டேன். இந்த ரிவார்டு வந்து இப்படிதான் இருக்கும். இது ஒர்த்தா ஒர்த்திலேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செக் பண்ணீங்க. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒர்த்தே இல்லாத ரிவார்டு தான். சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரக்டா போயிட்டு அதாவது நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். எலைட் பாஸ் ஒரு இன்ட்ரோ வந்து எப்படி இருக்கு, அந்த எலைட் பாஸ்ல வந்து என்னென்ன ரிவார்டு வருது, எமௌண்ட் இருக்கா, என்னென்ன ரிவார்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இன்ட்ரோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ச் மந்தோட எலைட் பாஸ் இன்ட்ரோ. வேற லெவலில் வந்து 2 பேரும் சேர்ந்து அடி பொழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து தரமா பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ச் மந்தோட எலைட் பாஸ். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரிவார்டு தான் வந்து இதுலயே இருக்கு. எதுவும் வந்து புதுசாலாம் பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து எதுவும் தரல. பேட் ஸ்கின்னு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த காரை வந்து யாரும் கண்டு கூட மாட்டீங்க. அந்த காருக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பாஸும் எலைட் பாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஷர்ட்டு அது எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எடுக்கிறதோட சரி, அதெல்லாம் வந்து போட்டு கூட நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டிலே. இதை வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணக்கூடிய இடத்துலயே வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலைட்ல வந்து ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒர்த்தா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்க எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. எலைட் பாஸ் வந்து 500 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா
ஸோ 2 பண்டல் வந்து கிடைக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் பேட்சை கம்ப்ளீட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவார்டும் இல்லை. ஸோ இந்த கேரக்டருக்கான இந்த ஸ்கைலர் கேரக்டருக்கான ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது ஷிரோ கேரக்டர் வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்கைலர் கேரக்டருக்கான ரிவார்டு வந்து இருக்கு. இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப குட்டிக்கோண்டு ஒரு ஸ்கின் இருக்கும் பாருங்க. சாரி, கன் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த கண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கேட் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டில் வந்து அந்த பிளேயிங் கார்ட்ஸுக்கான அந்த டிசைன் போட்டு ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பேனர் அவத்தாரு. ஸோ வழக்கம் போல வந்து எல்லா எலைட் பாஸ்லையும் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்ல வந்து நமக்கு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு கிரெனேட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கின் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த கிரெனேட் ஸ்கின்னு வந்து ஸோ இந்த ரேபிட்டோட டிசைன்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அடுத்து வந்து இந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த மெஜிஷியன் டிசைன்ல பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து நார்மலாக ஃப்ரீ பாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கு. ஸோ அடுத்து வந்து எலைட் பாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்னு சொல்லிட்டு ஸோ 2 பேக் பேக் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ எலைட் பாஸ்ல இருக்கக்கூடிய பேக் பேக் வந்து ஸோ இந்த மெஜிஷியன் டிசைன்ல பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3rd லெவலு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் வந்து இருக்கு பாருங்க. ஸோ அதோட எஃபெக்ட் தான் வந்து ஸோ வேற லெவலில் இருக்கு. ஸோ பேக் பேக்கு, ஸோ அந்த டெத் லூட் பாக்ஸ், இந்த நெக்ஸ்ட் வந்து அந்த கிரெனேட் ஸ்கின்னு, ஸோ எல்லாமே வந்து இந்த எலைட் பாஸ்ல பார்த்தீங்கன்னா தரமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவன் என்ன ஒரு வருத்தமான விஷயம் கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த எலைட் பாஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ எமௌண்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ சீசன் 35ல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமௌண்ட் வருது. ஸோ அதுக்கான ரிவ்யூ வீடியோ வந்து நீங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த சீசன் 34 எலைட் பாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தான ரிவார்ட்னு வந்து ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேக் பேக், அந்த கிரெனேட் ஸ்கின், இந்த நெக்ஸ்ட் வந்து அந்த டெத் லூட் பாக்ஸு, ஸோ அந்த மேல் காஸ்டியூம், ஃபீமேல் காஸ்டியூம், ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்ல வந்து ஸோ ஒர்த்தா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பேனர் அவத்தாரு ஸோ அதெல்லாம் வந்து நல்ல டிசைனோடலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இந்த சீசன் 34 எலைட் பாஸ்ல வந்து ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரக்கூடிய ரிவார்டு. ஸோ இந்த எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு என்ன ரிவார்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்திருக்க அந்த ப்ரீ ஆர்டர் ரிவார்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துறோம். ஸோ அந்த ரிவார்டு வந்து எடுத்தே உங்களுக்கு காமிச்சு ஸோ அந்த ரிவார்டு வந்து ஒர்த் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து உங்களுக்காக நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்பதான் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம்ல வந்து எந்த புதுசான ஈவெண்ட் வந்தாலும் சரி, ஸோ ரிவார்டு வந்தாலும் சரி, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எடுத்தே காமிக்கலாம். ஸோ டீட்டெயிலாக வந்து அந்த ரிவார்டை பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையுமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சீங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம வீடியோஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ இந்த எலைட் பாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ